ஆமா உங்க எதுனா இப்படி இல்லாம இங்க காத்து கூட விளைய முடியாது. காத்து விளைய முடியாத இடத்துல காதல் விளைஞர் வந்து சரி அந்த சந்தனை சீக்கிரம் சொல்லு. எதுனா வந்துட போறாரு. அதான் உனக்கு அந்த நினைப்பே இல்லையே. எந்த நினைப்பு? எனக்கு ஒண்ணு அந்த நினைப்பு இல்லாம இல்ல. ஆனா சிவகாமி அம்மா சொல்லியிருக்காங்க அவங்க கல்யாணத்துக்கு பிறகுதான் எனக்கு கல்யாணம். எங்க அண்ணன் முத்தையில எழுதிட்ட அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் எனக்கு கல்யாணம் சொன்னான். இப்படி 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்களே அது எப்படி? ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் அண்ணன் அப்படி வரைக்கும் இது போல அச்சாரத்துக்கு இது போல இத செஞ்சுட்டு போறேன். ஏன்னா உண்மையான நிம்மதியா இருப்பேன். அவரை வரட்டும். அண்ணாருக்கான இவ்வளவு பாடுபடுறிய அதனால உனக்கு என்னென்ன லாபம்? பைத்தியா என்ன லாபமா? அவரு வீட்டுல எனக்கு சர்வ சுதந்திரம் எடுத்து வச்சிருக்கிறாரு. அது மட்டுமா இவதான் நம்ம கல்யாணத்தோட 4 ஏக்கர் நிலவர தரன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் போக போக வேணுங்கிறத வாங்கிக்கிட முடியும். அண்ணா நெருங்காரா எருது ஓடாது. ஆனா எருது நெருங்கிட்டா இடமா நிச்சயமா விரட்டிக்குவாரு. இதுதான பெரியவங்க வந்ததே ஓடாது. அவங்க விஷயத்துல மகான் இருக்கிறாரு. தெரியாம பேசுறீங்க. இவங்க போய் வேலையை பார்ப்போம். மக்கள் என்ன பொறுத்தது நானா போறேன். அம்மா 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 நம்ம அண்ணனை கொடுத்து சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. நம்ம நம்ம தோட்டத்துல கண்ணாடி கொண்டாடுறாங்க. படவாள் மாடு வந்து மோந்துது. கண்ணாடி அடிச்சது எல்லாம் ஒழிச்சிருக்க பண்டையாரா இருக்கலாம். நம்ம அண்ணா கொடுத்து சொல்லிட்டே போயிட்டாங்கம்மா. உன்னுடைய குறைக்கு இடையே இல்லையா? மாட்டை விட்டு மேலிட்டது இல்லாமல் மகன் முட்டையையும் தூக்கி கொண்டு போய் விட்டாரா? அந்த படவாள் பண்டையாரா வெளியே வாங்கிக் கொண்டார். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனையே கடிக்க ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு 2 ஒன்று தீர்ப்பு. புலி பள்ளியெல்லாம் பாய்ச்சலுக்குதான் வரையா என்பதை காட்டி விடுகிறேன். கருத்துத்தான் வழங்கி போச்சுன்னு நினைச்சேன். கண்ணியத்தை கூடாச்சு. அது ரொம்ப நாள் ஆச்சு. தெரியாத நீ மரியாதையா பேசு. மரியாதை என்னையே தெரியாத உங்ககிட்ட நான் பேச வரவில்லை. இல்ல வேப்போ என் மகன் அனுப்பு. அதுதான் முடியாது. என் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த கால மேல ஏன் கண்ணால் அடிச்சானே? நல்ல வேலை அவனாவது கண்ணால் அடிச்சான். நானா இருந்தோம்னா கண்ட கொண்டவா வெட்டி சூறையாடி இருப்பேன். உன்னால முடியுமா? எங்கே அதுகிட்ட நெருங்க பார்க்கலாம். அது கொம்பாட்டா போதும். உன் குடலெல்லாம் கிளம்பு. மதையானையும் வாயிலிருந்து சந்தங்களை பிடிங்கிற கைகளுது. என்னிடத்துல ஒரு நாயை பற்றி பிரமாணமா பேசுறேன். இனிமேமா பேசுனேன் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். காளையை காட்டி ஆளை மறக்கிறதுக்கு நான் கோலை இல்லை. இருதயத்துல ஈட்டியை பார்க்கிறாலும் அதே எடுத்து எதிரியை தாக்கக்கூடிய உரம் இங்கே இருக்கு. இருக்கட்டும், சும்மா நிறுத்தப்பட போதும். உனக்கு அவ்வளவு ஆணவம் இருந்தா எங்கேயாவது அடைச்சிட்டா நீ சீழ் தப்புன்னு மன்னிப்பு கேட்கறியா? அப்படி நீ அடக்கலன்னா அந்த இடத்தையும் நாக்க முடியும். உயிரை விடுறேன். நான் நிறுத்தப்பட நீ ஆட்டத்தில் பேர வீட்டு விட்டு வந்திருக்கேன். அப்போ உன் பையன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்கல்ல. தலை வணங்குறது என் தலைமுறையிலே கிடையாது. காலையை தயாரிக்க
எழுதிருக்கேன். எப்படியா தப்பிச்சு போங்க. ஆரம்பிங்க. மாமா காளையோடு போராடி கொண்டிருக்கிறார். தாமதித்தாலும் மாமாவுக்கு ஏதாவது விபரீதம் ஏற்பட்டுவிடும். எப்படியாவது உதயத்தை காப்பாற்றுங்க. உங்கள் சிவகாமி. மாமா நம்ம ஐயா மாட்டோட கொண்டு போறாரா? உங்களுக்கா இந்த கெட்டி வர வேண்டும்? ஒருவருக்கும் கெடுதல் நினை தெரியாத உங்களுக்கா இந்த கொடுமை நேர வேண்டும்? ஐயோ, நான் முன்னமே சொன்னேனே, கேட்கவில்லையே நீங்கள். இப்பொழுது அக்கணத்துக்கு ஆளாகி எங்களை அனாதைகள் ஆக்கிவிட்டீர்களே, அனாதைகள் ஆக்கிவிட்டீர்களே. ஐயோ, எனக்கு உயிர் பெரிதல்ல, மானம்தான் பெரிது, மானம்தான் பெரிது. கவலைப்படாது. ஆனால் அவன் தவறை உணர்ந்து திரும்பும்படி செய்ய வேண்டும். திரும்பும்படி செய்ய வேண்டும். அப்படியே செய்கிறேன். மலாளரை பறித்துக் கொண்டு மகனையும் பிரித்துவிட்டு என்னை அனாதையாக்கி அந்த பாவியை உங்கள் எண்ணம் போலவே பழி வாங்குகிறேன். இடிவிழுந்த கோபுரம் போல் எழிலடைந்து நிற்கும்படி என்னை இக்கட்டு காலாக்கிய அந்த கொடியவனை நீங்கள் விரும்பும் வண்ணமே பழி வாங்குகிறேன். பட்டமரமாக என் வாழ்வு பாழடைந்து போவதைக் கண்டு ஆனந்தப்படும் அந்த அயோக்கியனுக்கு சரியான பாடம் கற்பித்தே தீருவேன். இதை நான் ஒரு சபதமாக எடுத்துக் கொள்கிறேன். மனிதனுக்கு மனிதன் யாரும் விரோதி இல்லை. அவன் அவனுடைய கொள்கைதான், அவன் அவனுடைய கொள்கைதான். அதை போக்க வேண்டும். இவருடைய உயிருக்கு ஆபத்து வராமல் நிறைவேற்ற முடியும். என்ன முத்தையிடம் சொல்லு, முத்தையிடம் சொல்லு. மரியாதையா சொல்றேன். உயிர் மேல ஆசை இருந்தா அப்படியே மேலவோ. மாயாண்டி, என்ன கொலகாரம் ஆக்கலாமே. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன். அப்பா மாற்றம் கெட்டு போய்
தந்தை எங்கே? அப்பா 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 அப்பா, உங்கள் முகத்தை பார்க்க கூட நான் கொடுத்து வைக்காத பாவியாகிவிட்டேன். அப்பா அப்பா, ஆணவத்தின் சிகரமே, ஆண்மையின் பிறப்பிடமே, உங்களுக்காக இந்த கோர மரணம், உங்களுக்காக இந்த கோர மரணம். ஐயோ, என்று அள்ளி அணைத்த கரங்கள், நான் துள்ளி தவழ்ந்த நெஞ்சம் அத்தனை இந்த தீனியாக்குகிறது. ஐயோ, தூங்கும் போது பிரியாது இல்லை, எங்க விட்டு விட்டு எப்படி அப்பா பிரித்தீர்கள்? அப்பா அப்பா அப்பா, மாடு முட்டி மண்ணில் புரண்ட போது கண்ணில் மணி போல் வாழ்த்து உங்கள் மகனை நிறுத்தீர்களா? அப்பா, மரணம் உங்களை தாவி அழைத்த போது இந்த பாவையை சென்று உங்கள் ஆள் துணித்ததா? அப்பா, உங்கள் ஆசை மறக்கு ஆண்மை இருந்தும் பலம் இருந்தும் அஞ்சா நஞ்சம் இருந்தும் ஆபத்துக்கு உதவாமல் ஓடி ஒளிந்து கொண்டாரு என்று எண்ணி எண்ணி கண்ணியை வெடித்தீர்களா? அப்பா அப்பா அப்பா, மானத்தை காக்க மரணத்தை ஏற்கான் என்ற பெயர் உங்களுக்கு கிடைத்தது. தந்தையை காக்க உயிரை விட்டால் தலையன் என்ற பெயரை நான் பெற முடியாமல் செய்து விட்டானே அந்த பாவி. அப்பா அப்பா, உங்கள் உயிரை காக்க என்னால் முடியாவிட்டாலும் உங்களை கொண்டு அந்த பண்டையாரின் உயிரை என்னால் பார்க்க முடியும். அப்பா, உங்கள் எரிக்கும் இந்த தீ அணையவன் இதே தீயில் அவனை உயிருடன் இட்டு துணிவிட்டாக செய்கிறேன். ஆம், அவனை கொன்று உங்கள் பழியை தீர்க்கிறேன். அவனை கொன்று உங்கள் பழியை தீர்க்கிறேன். அவனை கொண்டு நம் குடும்பத்தில் மானத்தை காப்பாற்றுகிறேன். அம்மா 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 ஐயோ அம்மா அம்மா அம்மா, உங்கள் இந்த சோழத்திலாக நான் காண வேண்டும். அம்மா அம்மா, சோழையாக இருந்த உங்கள் வாழ்வு பாடுபடுமாகிவிட்டது. அம்மா அம்மா அம்மா, அழுகை அறியாத உங்கள் கண்கள் இப்படி கண்ணீரை யாராக பிரிப்பது காவாய்ந்த பிரபு உயிரோடு இருக்கிறேன். அம்மா அம்மா அம்மா, அம்மா அம்மா அம்மா, ஐயோ, என்றால் அல்லவா உங்களுக்கு இந்த நிலை? என்னை பலப்படுத்தி உங்கள் வாழ்வை நானே பாழாக்கி விட்டேன். அம்மா அம்மா, என்னை மன்னிக்க மாட்டீங்களா? என்னை மன்னிக்கவே மாட்டீங்களா? அம்மா, கேட்டிருந்தால் நமக்கு இந்த கெட்டி வந்திருக்குமா முத்தையா? அம்மா அம்மா, நான் அவரிடம் மன்னிப்பு கேட்காதால் தானே நீங்கள் தந்தை இழந்தீர்கள். அந்த அக்கிரம காரணம் நான் மன்னிப்பு கேட்காதால் தானே நீங்கள் தந்தை இழந்தீர்கள். அநியாயக்காரன், துரோகி. முத்தையா, என்ன இது? அந்த அநியாயக்காரன் உடலை துண்டாக வெட்டி என் தந்தையின் உடலை போல அவன் உடலை எரித்து. முத்தையா, முத்தையா, நான் சொல்வதை இப்போது கூட கேட்க மாட்டாயா? அந்த கொடியவனின் ஆத்திரம் உன் தந்தையை அழைத்தது. உன் ஆத்திரத்தால் உன்னையே அழைத்துக் கொள்ள பார்க்கிறாயா? உன் தந்தையின் கட்டளைப்படி ஆகல, அதை மறுக்காதே. என்னமா செய்ய வேண்டும் சொல்லுங்கள். அந்த பண்ணையாரின் உடலை கூறுபட வேண்டுமா? அவன் அங்கங்களை சிறு சிறு துகள்களாக சிதறடிக்க வேண்டுமா? ஆங்காரம் பிடித்து அவன் தலையை வெட்டி உங்கள் காலடியை வைக்க வேண்டுமா? சொல்லுங்கள் அம்மா, என்ன செய்ய வேண்டும்? அதெல்லாம் வேண்டாம் முத்தையா. மனிதருக்கு மனிதர் விரோதி அல்லப்பா, அவரவர் கொள்கைகள் தான் விரோதி. அதைத்தான் போக்க வேண்டும். பண்ணையார் உடலை கூறு போடக்கூடாது, அவன் உள்ளத்தை கூறு போட வேண்டும். அவனது அங்கங்கள் சிதறக்கூடாது, அகங்காரம் சிதற வேண்டும். அவனை வெட்டி வீழ்த்தக்கூடாது, அவனது கர்வம் வீழ்த்தப்பட வேண்டும். இதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று உன் தந்தை என்னிடம் சொன்னார். உன்னை கொண்டு அதை நிறைவேற்ற செய்வதாக நான் அவனும் சபதமும் செய்தேன். என் சபதம் நிறைவேற வழி செய். நீனே அவனை கொண்டு நீயும் ஆண்டு விடாதே. கொண்ட கணவரை தான் இழந்து தவிக்கிறேன், பெற்ற மகனையும் இழந்து தவிக்கும் துர்பாக்கியத்தை தந்து விடாதே முத்தையா. அம்மா, உங்கள் பொறுமையால் என் கைகளை கட்டி போட்டு விட்டீர்களே. என் தந்தையை எரித்த தீ அணைந்தாலும் என் உள்ளத்திலே மூண்ட தீ அணையவே அடையாதம்மா. அம்மா, அந்த நீச்சல் உயிரோடு இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் என் நெஞ்சில் வேல் பாயுமே. அம்மா, உங்கள் வெறும் நெற்றியையும் வெம்பும் மனத்தையும் பார்த்து நான் எப்படி அம்மா கொடுத்திருப்பேன்? முத்தையா, உன் தாய்க்கும் தந்தைக்கும் நீ கடமைப்பட்டவனாக இருந்தால்
தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்கதோர் மன்றம் இல்லை என்ற அருள் நெறியை கடைப்பிடிப்பவனாக இருந்தால் அம்மா, வகுத்து வைத்து செய்ய மாட்டான், சொன்னதை மீறமாட்டானமா உங்கள் மகன்? சொல்லுங்கள், அந்த இரக்கமற்ற அரக்கனை என்ன செய்ய வேண்டும்? உடன்பிறக்கின்ற பாசத்தையும் மறந்த அந்த பைசாசத்தை என்னமா செய்ய வேண்டும்? என் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கச் செய்ய வேண்டும். அம்மா, அவன் வாழ்நாள் முழுவதும் தன் தவறுக்காக எண்ணி எண்ணி கண்ணீர் விட வேண்டும். மானம் இழந்து மனம் வந்து தலை குனிந்து வெட்கத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை விட வேண்டும். இவ்வளவுதானே நிச்சயமாக நிறைவேற்றேன் அம்மா. இனி என் இதய துடிப்பே பழி பழி என்றுதான் சொல்லும். பணத்தினால் உங்கள் நிலையை காண முடியாத அந்த கபோடியன் கண்ணீரை கொண்டே உங்கள் பாதங்களை கழுவும்படி செய்கிறேன். மரணம் தன் கைகளை நீட்டி அவரை அழைத்துக் கொள்ளும். அந்த கொலைகாரனும் கலந்து உங்கள் கால்களை பிடித்து கெஞ்சி மன்னிப்பு கேட்கும்படி செய்கிறேன் அம்மா, மன்னிப்பு கேட்கும்படி செய்கிறேன். இது என் தந்தையின் மீது ஆணை. அம்மா, அம்மா, நான் நினைச்சபடியே காரியமெல்லாம் முடிஞ்சு போச்சு. வா, ஆட்டத்தை கவனி. ஒரு முக்கியமான விஷயம் இது. ஏதா இருந்தாலும் சரிடா, ஆட்டத்தை பார்த்து போட்டு பேசிக்கலாம். மனுஷனுக்கு இந்த மாதிரி நிம்மதி ஏற்பட்டு எத்தனை வருஷமாச்சு. இப்போ அதை அனுபவிக்கிறேன், நீயும் அனுபவி. சரிங்க. நல்லவர் யாவருமே துயர்படலாமா சொல்லுதமே செய்கையிலும் ஒரு நிலையாகிய நல்லவர் யாவருமே துயர்படலாமா கூடுதல் வாதிகள் ஏதுமே இல்லாமல் கூடுதல் வாதிகள் ஏதுமே இல்லாமல் அந்நிய பாதர் மீது வீணாசை கொள்ளாமல் அந்நிய பாதர் மீது வீணாசை கொள்ளாமல்
விதியை மாய்ப்பது முறையாகுமாக சரத சோதரியின் பாகத்தை மறந்து விதியை மாய்ப்பது முறையாகுமா அது நியாயமா அது நியாயமா அர்த்த சகவாத தோஷமா தர்மமையாகுமா நியாயமா அர்த்த சகவாத தோஷமா தர்மமையாகுமா நியாயமா அடக்கமாக இருக்க வேண்டும் இதுதான் நேர்தடத்தை நோக்கி நடக்க வேண்டும் அதுதான் அடக்கமாக இருக்க வேண்டும் இதுதான் நேர்தடத்தை நோக்கி நடக்க வேண்டும் அதுதான் அதற்கு எழுதியது என்னை நன்றாயோசி அமருந்தால் செலுத்திட நாளும் திகழ்த்திட நந்த மனம் வேண்டும் எந்த நாளும் கமரகவாழும் நிலை பெற நல்ல குணம் வேண்டும் செலுத்திட நாளும் திகழ்த்திட நந்த மனம் வேண்டும். நிறுத்துங்கள். இதெல்லாம் என்னப்பா? இன்னைக்கு ஒரு சந்தோஷமான தினம், அதை கொண்டாடுறதுக்காக இந்த ஏற்பாடு செய்தேன். சந்தோஷ தினம். இதற்கு என்ன சந்தோஷ தினம்? நீங்கள் பிறந்த நாளா, நான் பிறந்த நாளா? யார் பிறந்த நாள்? பிறந்த நாள் எப்ப கொண்டாடுறீங்க? நரகாசுரன் இறந்ததுக்காக தீபாவளி கொண்டாடல? எருதுக்கு நோவு, காக்கைக்கு கொண்டாட்டம். சிவகாமி, புஞ்சையில் களை எடுத்தாச்சு. இனி விளைவு நான் நினைச்சபடியே இருக்கும். இருக்காதப்பா, விளைவு நீங்க நினைத்தபடி இருக்காது. அது வேதனையின் விளைவாகத்தான் இருக்கும். என்ன உணர்ற? அப்பா, நீங்கள் திணை விதைக்கவில்லை, விளையத்தான் விதைத்திருக்கிறீர்கள். அதுவும் ஒரு பெண்ணின் கண்ணீரை. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? ஏ சிவகாமி, ஏது பெத்த தகப்பனுக்கு நீங்களே பரம விரோதியா இருக்க போட்டிருக்க? உத்தமர் தாவுக்கு உல்லாசம் கொண்டாடும் உங்களை போன்ற சட்டசீலர்களுக்கு இந்த உலகமே எதிரியப்பா. உலகம் அது இன்று என் சுண்டு விரலில் ஆடிக்கொண்டிருக்கிறது. பணக்கயத்தால் சுழலும் பம்பரம் அது இன்று என் பக்கம். இன்று நடந்தது நாளை நினைவூட்டும். நிலப்பலனை சொல்லுகிறாயா? இல்லை, வஞ்சகரால் நாசமானவர்களை பற்றி சொல்லுகிறேன். நல்லவர்களை வாழவிடாமல் செய்த கல்லஞ்சர்களின் கடைசி நாட்கள் எவ்வளவு பரிதாபமாக முடிந்தது என்பதை நினைவூட்டுகிறேன். முடிந்தால் திருந்துங்கள், இல்லாவிட்டால் வருந்துங்கள். நாட்டு வளப்பம் தெரியாத பொண்ணே, கண்ணின் மேல் விதைக்க முடியாதுதான். இனி காலம் ஒன்றுதான் உங்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். அரைச்சு போட்ட அந்த பொடி பையங்க தப்பிச்சு போயிட்டானுங்க. அதை தரத்துல முதல்லயே சொல்ல வந்த என்ன பேச விடாம ஆட்டத்தை பாருங்க. கதையை சொன்னாவே விஷயத்தை சொல். மாட்டுச்சண்டை நடக்கிற போதே சந்தேகப்பட்டு போனவங்க எதிர்த்தாப்புல வந்தான். பிடிக்க என்ன அடிச்சு தள்ளிட்டு போயிட்டானுங்க. பயமுடா சோத்தால பிடிச்சு வச்ச மூண்டாவும் சரிதான் சரிதான். நம்ம வீட்டுக்குள்ளே உணவாளி இருக்கும். அப்படி இல்லைங்கன்னா இப்படி தப்பவே முடியாதுங்க. தந்தையை போல் உலகிலே தெய்வம் உண்டோ? ஒரு மகனுக்கு சர்வமும் அவர் என்றால் விந்தை உண்டோ? தந்தையை போல் உலகிலே தெய்வம் உண்டோ? ஒரு மகனுக்கு சர்வமும் அவர் என்றால் விந்தை உண்டோ? சர்வமும் அவர் என்றால் விந்தை உண்டோ? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஔவையின் பொன்மொழி வீரா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஔவையின் பொன்மொழி வீரா. ஆண்டவன் போலே நீதியை புகன்றாள் அனுபவமே இது தானா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்
ஔவையின் பொன்மொழி வீணா ஆண்டவன் போலே நீதியை புகன்றாள் அனுபவமே இது தானா உண்ணாமல் உறங்காமல் உயிரோடு மன்றாடி என் வாழ்வின் இன்பமே எதிர்பார்த்த தந்தை எங்கே உண்ணாமல் உறங்காமல் உயிரோடு மன்றாடி என் வாழ்வின் இன்பமே எதிர்பார்த்த தந்தை எங்கே என் தந்தை எங்கே கண்ணிமை போலே என்னை வளர்த்தார் கடமையை நான் மறவேனா கண்ணிமை போலே கடமையை நான் மறவேனா காரிருள் போலே வாழான சிதையில் கனலானார் விதிதானா காரிருள் போலே வாழான சிதையில் கனலானார் விதிதானா தந்தை கனலானார் விதிதானா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என் பொன்மொழி வீணா